வெளிய போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன்டான் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின்னை டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன்டானையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். யூஎஸ் இன்ஸ்டன்ட் சன்டான் ரிமூவர். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க. சரண் சார சார்னு கூப்பிடுவா, எஸ்பிபி சார எஸ்பிபி வா அப்படிமா, இன்னும் சொந்த தாத்தாவை கூப்பிடுற மாதிரி. விஜயன் சார் வாங்க, எஸ்பிபி வா வா வா. இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது, சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான். நீங்க வந்துட்டு பெருமையா இருங்க தேஜு, நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவ எவ்வளவு தூரம் வருவா பாருங்க, எப்படி வருவா பாருங்க அவ பின்னாடி. அதனால நீங்க பெருமைப்படுங்க தேஜு பத்தி அப்படின்னாரு. யூ ஃபீல் வெரி ப்ரவுட். எதுக்கு மனசுல கஷ்டமே வேண்டாம், நீங்க ரொம்ப கர்வமா இருக்கலாம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஏன் விரித்தாய் சிறகை. வந்துட்டு அந்த தலைமகனை பாடினதை கேட்டுட்டு அவர் அழுதுட்டாரு அன்னைக்கு அந்த ஷூட்ல. Miss you SPB Tata. இந்தியா கிளிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் சுபாஷின் இனிய வணக்கம். இன்னைக்கு டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய பிறந்த நாள். ஸோ இன்னைக்கு நம்ம எஸ்பிபி சாரோடைய பாட்டை வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம். செலிப்ரேட் பண்ண போறது யாருன்னு பார்த்தோம்னா, ரொம்ப பெஸ்டான ஒரு பர்சன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இவங்க யாருன்னா, சூப்பர் சிங்கர்ல 6th சீசன்ல வந்து சூப்பரா ஒரு ப்ரீஷியஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. எஸ்பிபி சாருக்கு ரொம்ப ஒரு செல்லமான ஒரு குழந்தை கூட. ஸோ தேஜு அவர்கள் தான் இன்னைக்கு எஸ்பிபி சாரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லி அப்படியே பாடி செலிப்ரேட் பண்ண போறாங்க. தேஜு, வெல்கம் டு தி ஷோ. ஹாய். ஆக்சுவலா உங்களை விட இது வரைக்கும் யாருமே பெஸ்டா இப்படி ஒரு மெமரி கிரியேட் பண்ணதே கிடையாது. ஏன்னா எஸ்பிபி சார் மறைவுக்கு அப்புறம் 30 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க பாட்டு போட்டுட்டே இருந்திருக்கீங்க. தினமும் வந்து பாடி 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 வீடியோஸ் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 127 பாட்டு போட்டிருக்கீங்க, கரெக்டா? ஆமா ஆமா ஆமா. அவர் இது வந்து ஒரு எஸ்பிபி ஃபார் எவர் சொல்லிட்டே ஆரம்பிச்சோம் நம்ம ஒரு சீரீஸ் மாதிரி. அதுல வந்துட்டு டெய்லி ஒரு சாங் 100 days கண்டினியூஸா போட்டோம். அதுக்கப்புறம் மிக்ஸா வந்துட்டு ஸோ அப்படி இன் டோட்டல் பாத்தீங்கன்னா 127 சாங்ஸ் மேல போட்டிருப்போம் நாங்க எஸ்பிபி சாரோடது. ஸோ இன்னைக்கு அது எமோஷனலா இருக்கும். அது ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோவை நாங்க பார்க்கும்போது இல்லை அந்த ஆடியோ கேட்கும் போது நம்ம குழந்தையா பாடியிருக்கா அப்படின்னு அது அது அந்த பிளஸிங் இல்லைன்னா அந்த அளவு பாட முடியுமான்னு தெரியல எனக்கு. ஸோ ஷீ இஸ் ரியலி பெஸ்ட். எங்களுக்கு அது மிராக்கிள் நடக்கும்பாங்கல்ல, நாங்க கண்கூடா பார்த்த மிராக்கிள் சார் தான். இந்த அளவுக்கு எஸ்பிபி சாருக்கு யாருமே இவ்வளவு ஒரு ரிமெம்பரன்ஸ் கொடுத்தது இல்ல. என்ன டே தெரியுமா? ஜூன் 4th. என்ன ஸ்பெஷல்? அப்படியே ஒரு விசில போட்டுடலாமா? சொல்லு தேஜோ, எப்படி இருந்தது அந்த சூப்பர் சிங்கர் எக்ஸ்பீரியன்ஸ்லாம்? சூப்பர் தான், செம்ம. சோ எஸ்பிபி சாருக்கு ஒரு பாட்டு பாடி ஒரு பர்த்டேவா விஷ் பண்ணணும், ஓகேவா? மரணமா ரெடி? எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னாவே பாரு, முடிச்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு, எதிர்த்து எதிர்த்து வரியா ஒன்ன மதிப்ப அதையா பழக்கும், காலை இழுத்து உயர நினைச்சா கெட்ட பேசாரியா இடிக்கும், கெட்டா நந்து வரா கெட்ட இல்ல கந்து வரா தவறிய வந்து போட்டுலால ஸ்லீவ சுத்தி வரா காலரை தப்பிட்டு வரா முடிய சில்பி விட்டாயர் முள்ளற மரணா மாசன் மரணா சப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும், மாசம் மரணம் தப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா வந்து வரணும். சும்மா சூப்பர்மா சூப்பர். தினமும் வந்து எஸ்பிபி தாத்தாக்கு நீங்க பாட்டு எல்லாம் போட்டீங்க இல்லையா? சோ யார் உங்களுக்கு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தது, பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணது யார்? பாட்டு சொல்லி கொடுத்தது ஸ்ரேயா பாட்டு சொல்லி கொடுத்தாளா? ஸ்ரேயாமா வணக்கம்மா. நான் சொல்லி கொடுக்கல, நான் ஆங்கரிங் பண்ணிருக்கேன். இவ வந்து
அந்த அப்பா தான் சொல்லி கொடுத்தாரு இவளுக்கு. எங்க பாட்டு பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறது, அந்த பாட்டு பத்தி டீடைல்ஸ் கொடுக்கறதெல்லாம் மேடம் தான் பண்ணுவாங்க. இவங்க தான் ஆங்கரிங். அந்த லவ்விங்லி ஸ்டேஜ்ங்கிற ஒரு சீரிஸோட ஆங்கர் வந்து ஸ்ரேயா தான். சரி, இப்ப என்ன பண்ற, நீ வந்து தேஜுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், ஒரு ஆங்கரா. ஓகேவா? என்னன்னா இன்னைக்கு வந்து எஸ்பிபி சாரோடைய பாட்டுலாம் வந்து பாட போறாங்க. சோ அதுக்கு நீங்க எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு தேஜு எஸ்பிபி தாத்தாக்காக ஒரு பாட்டு பாட போறாங்க. தேஜு ஆக்சுவலா பார்த்தனா எஸ்பிபி தாத்தா வந்து எல்லா ஜானர்லயுமே பாடியிருப்பாரு. ஸோ ஹாப்பி, சேடு, எமோஷனல், காமெடி, ஆக்ஷன். ஸோ ஒவ்வொரு ஜானரா நான் சொல்லுவேன், நீங்க அப்படியே பாடணும். ஓகேவா? ஓகே. முதல்ல காமெடி. ஓகே. வாழும் வழிய தாண்டா இஞ்சாடி சண்டா செத்தா பிரிவுகள் ஏது மச்சா மச்சா பேசும் வரையில தாண்டா வீண்பாஷா சண்டா நமக்கு அது கிடையாது. ஹோய் மச்சா மச்சா நதேது வீடேது நான் வாழ கூடேது நான் போகும் ஊரெல்லாம் நம்ம ஊருதான் சொந்தம் நமக்கு இதுக்கு அஸ்கு தஸ்கா புஸ்கு புஸ்கு சொத்த சபா நமக்கு இதுக்கு இங்கினக்கு திச்சுக்கு திச்சுக்கா போனா போன இதோ வந்தா வந்த இதோ இன்னாலும் என்னாலும் தான் வெட்டி வஞ்சுக்கத்தே ஹாய் பாட்டா போயிடுக்கத்தே பயா பயா போயா போயா பயா 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 பயா. ஏய் வாவியா, அம்மா பிச்சுமா. இந்த எல்லா எஸ்பிபி சாருடைய சாங் எல்லாம் பென்ட்ரைவ்ல வச்சு அப்படியே மைண்ட்ல ஏத்திடுவீங்களா? டக்கு டக்கு டக்குன்னு பாடுறீங்களா? எப்படி? அவ்வளோ அந்த சீரிஸ் பண்ணதுனால கேட்டு 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 இப்ப நாங்க அந்த சீரிஸ் முடிஞ்சாலுமே ஏதாவது பாட்டு பாடினா அது பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாங்கா தான் வருது. அவ்வளவு தூரம் எஸ்பிபி சார் உள்ள போயாச்சு. எங்களுக்கு கேக்குற சாங் எல்லாம் எஸ்பிபி சாங்கா தான் இருக்கு. அது ஆனா அது அவ்வளவு பெரிய லேர்னிங். ஒவ்வொரு சாங்கும் கத்துக்கிறது வந்து நிஜமாவே அவ்வளவு லேர்னிங். ஸோ சூப்பர் சிங்கர் 6ல வந்து ரொம்ப செல்லமான ஒரு குழந்தை அவருக்கு இல்லையா தேஜு? நாங்க எத்தனையே பாக்கல. வந்துட்டு இன்ஃபேக்ட் இவ தேஜு பாத்தீங்கன்னா அந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா சரண் சார சார்னு கூப்பிடுவா, எஸ்பிபி சார எஸ்பிபி வா அப்படின்பா. இன்னும் சொந்த தாத்தாவை கூப்பிடுற மாதிரி. எஸ்பிபி சார் வாங்க, எஸ்பிபி வா வா வா. ஆனா அவரும் அதை அழகா அதை ரிசீவ் பண்ணிட்டாரு. சரண் சார் வாங்க, எஸ்பிபி வா வா. அவ்வளவு ஈஸியா எடுத்துட்டாரு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய மனுஷர். அவர் வந்துட்டு இவளுக்கு புரியல, குழந்தை இருந்தாலும் அப்படி கூப்பிட்டுட்டா. பட் அதை அழகா எடுத்துட்டாரு அவரை. அதெல்லாம் பெரிய எங்களுக்கு அந்த செட் அந்த ஷூட் ஃபுல்லாவே எங்களுக்கு சிலுத்துட்டே இருந்துச்சு உடம்பு. அவ்வளவு ஒரு பெரிய விஷயம். சீரியஸ்லி இப்ப நினைச்சாலுமே ரொம்ப பிளஸ்ட் தான் எல்லாருமே. நாங்க எல்லாருமே அஸ் அ ஃபேமிலியே பிளஸ்ட் தான் சீரியஸ்லி. அவர் இறந்துட்டாரு ஒரு செய்தி தெரியும் பொழுது தேஜுக்கு அந்த விஷயம் தெரியுமா? அவங்க எப்படி இருந்தாங்க அந்த டைம்? அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடிதான் என்னுடைய ஃபாதர் இறந்தாங்க. சோ அப்பதான் அவளுக்கு அந்த ஒருத்தங்க இறந்து போறதுங்கிற ஒரு இது வந்து அப்பதான் அவளுக்கு தெரிஞ்சது. ஏன்னா பக்கத்துல இருந்து பார்த்தா அவ. சோ பட் எவ்வளவு தூரம் அவளுக்கு புரிஞ்சிருக்கும் தெரியல. பட் அவங்க இருக்க மாட்டாங்க இனிமே நம்ம கூட அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் அவளுக்கு தெரியும். எஸ்பிபி சார் நடந்தப்போ ரொம்ப ஃபீல் பண்ணா. எஸ்பிபி சார் இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டா. அவளுக்கு மேபி அவளுக்கு மத்த குழந்தைங்க மாதிரி மத்த நார்மல் கிட்ஸ் மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. அவளுக்கு நினைக்கிறது சொல்றது. பட் அவ ஃபீல் பண்ணா. அதுவே பெரிய விஷயம். எஸ்பிபி சார் இறந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. அவ கேட்டுட்டு அப்புறம் 2-3 நாள் திருப்பி கேட்டுட்டு இருந்தா. அவர் எஸ்பிபி சார் இல்லையா, இன்னும் வரமாட்டாரா, இறந்துட்டாரா அப்படின்னு கேட்டுட்டே இருந்தா. சோ அவ இல்லங்கிறத ஃபீல் பண்றான்னு புரிஞ்சுது எங்களுக்கு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், நீங்க வந்துட்டு பெருமையா இருங்க தேஜு, நினைச்சு வருத்தப்படாதீங்க. அவ எவ்வளவு தூரம் வருவா பாருங்க, எப்படி வருவா பாருங்க அவ பின்னாடி. அதனால நீங்க பெருமைப்படுங்க தேஜு பத்தி அப்படின்னாரு. யூ ஃபீல் வெரி ப்ரவுட். எதுக்கு மனசுல கஷ்டமே வேண்டாம். நீங்க ரொம்ப கர்வமா இருக்கலாம். அது போதும். அந்த ஆசீர்வாதம் போதும் அவளுக்கு தேஜுக்கு. ஷீவில் நிஜமாவே எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அவரோட ஆசீர்வாதத்துல அவ நல்லா பெருசா வருவா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதெல்லாம் கிடைக்காது. அது பெரிய விஷயம். அவர் வாயில அந்த வந்ததெல்லாம். தேஜுவும் எஸ்பிபி தாத்தாவும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறது ஞாபகம் இருக்கா? ஓ பட்டர்ஃப்ளை. அது பாடலாமா? ஓகே. நெருங்கும் போது அகப்படாமல் பயந்து போகிறாய், நிழலை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய். ஆஹா உனக்கு யாரும் தடையும் இங்கு விதிப்பதில்லை. ஆஹா எனக்கும் கூட அடிமை போலும் பிரிப்பதில்லை. உன்னை நான் சந்தித்தேன், உன்னையே சிந்தித்தேன்,
butterfly. Oh, butterfly, butterfly. ஏன் விரித்தாய் சிறகை? Wow, wow, oh, butterfly, butterfly. ஏன் விரித்தாய் சிறகை? அருகில் நீ வருவாயோ? உனக்காக திறந்தேன் மனதின் கதவையே. ஓ butterfly, butterfly, butterfly. தேஜு தாலாட்டு பாடுற மாதிரி இருக்கு தேஜு, தூக்கம் வருது நல்லா. அப்படியே பாட வச்சு அப்படியே கேட்டு அப்படியே தூக்கலாம் போல இருக்கு, நல்லா இருக்கு, அப்படியே சூதிங்கா கொண்டு போகுது. அம்மா வந்து எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்க உங்களுக்கு. அம்மாக்காக ஒரு பாட்டு பாடணும், எஸ்பிபி தாத்தா பாடின ஒரு பாட்டு. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டான் சேர். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. அருமம்மா, எப்படிமா இருந்தது? சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ. இது நானே எதிர்பார்க்கல. சூப்பர்மா. தேஜு, இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா எஸ்பிபி தாத்தாக்காக ஒரு பாட்டு, ஒரு எமோஷனலான சாங், அந்த கலைமகனே அந்த பாட்டு. ஓகே, நீங்க பாடுனீங்கன்னா அவர் கேட்பாரு இந்த பாட்டை. மேகங்களது போல சோகங்கள் கலைந்தோடும் நீ போகும் பாதையெல்லாம் நியாயங்கள் சபையேறும். என்னாலும் உன்னோடு உன்னே மனம் வாழும். தெய்வங்கள் அருளோடு திசையாகும் தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. உன் தந்தை தெய்வம் தானடா, உன் தந்தை தெய்வம் தானடா. தலைமகனை கலங்காதே, தனிமை கண்டு மயங்காதே. எஸ்பிபி சாரோட பிளெஸிங் கண்டிப்பா இருக்கும். அவர் இதை கேட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. இதோட ஹாப்பினஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ தேங்க்யூ சோ மச் தேஜு. சரண் சாரும் சொன்னாரு, ஃபீல் பண்ணாரு. அவரு அந்த சரண் சாரை மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா ஒரு தடவை. அதான் ஃபீல் பண்ணாரு. வந்துட்டு அந்த தலைமகனை பாடினதை கேட்டுட்டு அவர் அழுதுட்டாரு அன்னைக்கு அந்த ஷூட்ல. வந்து எனக்கு எங்க அப்பாவே வந்து நேர்ல சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு சொன்னாரு. தேஜு போடுற சாங்ஸ் எல்லாம் நான் பாப்பேன் ரெகுலரா, எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நல்லா பண்றீங்க, ரெகுலரா போடுங்க அத. அவ சாங்ஸ் நீங்க போடுறது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க அவ டெய்லி பாடுறது, சாரோட சாங்ஸ் பாடுறது வந்து அப்பதான் எஸ்பிபி ஃபாரெவர் போட்டுட்டு இருந்தோம் 100 சாங். அதனால எனக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலா இருக்கு. அதனால நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் நிஜமாவே. எல்லாமே அதான் அவ பரிபூர்ணமா இருக்கு அவ ஆசீர்வாதம் அவளுக்கு. அது எங்களுக்கு நாங்க கிடைச்ச ஏதோ புண்ணியம், நாங்க பண்ண புண்ணியம். அது சாரோட ஆசீர்வாதம் தேஜுக்கு கிடைச்சது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரீஷியஸ் பேபி உங்களுக்கு கிடைச்சிருக்குமா. ரொம்ப ஒரு பெருமையான தருணம் இதெல்லாம். உங்க பாட்டு கச்சேரி ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பர்மா, ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன். பாட்டு கேட்டால் ஜாலியா இருக்கு. அம்மா ஆங்கர்மா, இப்ப வந்து தேஜு சூப்பரா பாடுச்சு இல்லையா, அதுக்கு ஒரு க்ளோசிங் கொடுங்க பாக்கலாம் இந்த ப்ரோக்ராமுக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்தியா கிளிட்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திப்போம். Till then, back from Shreyas and Teju. தேங்க்யூ சுபாஷ், எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, இன்னைக்கு வந்து சாரை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு இதை வந்து திருப்பி ரீவிசிட் பண்ண ஒரு ட்ரெஷரபிள் மொமெண்ட்ஸ் ரீவிசிட் பண்ணதுனால எங்களுக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் அஸ் சுபாஷ். தேங்க்யூ. அன்றும் இன்றும் என்றும் எஸ்பிபி அவர்கள். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ. பாய். bye. வெளிய போயிட்டு வந்த உடனே யூஎஸ் சன்டான் ரிமூவரால வாஷ் பண்ணு. இது ஸ்கின்னை டீப்பா கிளென்ஸ் பண்ணி தூசி அழுக்கு அதோட சன்டானையும் எடுத்துரும். ஸ்கின் அப்படியே பளபளப்பாவே இருக்கும். யூஎஸ் இன்ஸ்டன்ட் சன்டான் ரிமூவர். வார்த்தை ஆப்பை இன்ஸ்டால் செய்யுங்க, இந்தியாவின் குரலாய் மாறுங்க.